பாலா சாரை தெரிஞ்ச வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்டான ஒரு ராவான ஒரு பர்சனாலிட்டி தான். இந்த லைவ்ங்கிறதுல வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிருது. என்னன்னா லைவா குதிக்கிறது, புரியுதுங்களா? குதிக்கிறவங்க லைவா குதிச்சா எப்படி குதிப்பாங்க? இப்போ கேபிள் யூஸ் பண்ணாம குதிச்சா என்ன ஸ்பீடு வரும்? அதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணலாமா சார்? அது லைவ் மூமெண்ட். அவருக்கு ரொம்ப லைவ் பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஹாலிவுட்ல கூட தான் இருக்குது. ஒரு எக்ஸ்மேன் ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா புடிச்சு நிப்பாட்டுது, ட்ரெயினை தூக்கி சுத்துது, மிலிட்டரி டேங்கை தூக்கி அடிக்குது. அதையும் நம்ம பிலீவ் பண்ற மாதிரி தான் பார்க்கறோம். என்ன கேரக்டரா அப்படி ஃபீல் பண்ணிடுறாங்க. இவங்க அந்த வெர்ஷன் நீங்க யோசிக்க வேண்டியதானே. ஏன்னா ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட்டுட்டு, ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க சைட்ல இருந்து பார்ப்போம். அவங்க கொஞ்சம் உற்சாகமா கேட்கறாங்க. எதையுமே கேலப்பிங்கா தான் கேட்பாங்க. இந்த கூட இப்ப பெங்காலில ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு, ஜீத் அப்படின்னு ஒரு சார் இருக்காரு. அவரு கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அவங்களே அங்க மாசா தான் கேட்கறாங்க. மாஸ்டர், ஒர்க்கிங் வித் பாலா சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. பிகாஸ் எங்களுக்கு பாலா சாரை தெரிஞ்ச வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்டான ஒரு ராவான ஒரு பர்சனாலிட்டி தான். ஹீரோயின்லாம் கிடையாது. எந்த பஞ்சமே இல்லாம ஹீரோயினா இருந்தாலும் சரியான ஒரு அடி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அது. அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்ல, அது நான் இப்ப பாக்குறப்ப அந்த மாதிரி விஷயமே இல்லைங்க. எல்லாரும் சொன்னாங்க அந்த மாதிரி பயமுறுத்துவாங்க, அடிப்போம், ரியலா அடிக்கணும் அப்படி இப்படின்னு. பட் அந்த மாதிரி விஷயமே இல்லை. அவரு பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. அவர் என்னன்னாச்சுன்னா ஒரு இமேஜ் வளர்ந்து கிடக்குது அவரை பத்தி, இப்படி அப்படி இப்படின்னு ஒரு பயம் வளர்ந்து கிடக்கு. என்னன்னா எதுவுமே ஆர்டிபிஷியலா இருந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கிளாரிட்டியா இருக்காரு. என்னன்னா ஒரு ரோப் போட்டு அப்படி தூக்குறது, 4 சுத்துறது, 5 பல்ட்டி அடிக்கிறது, ஹை ஸ்பீட்ல இங்க இருந்து அப்படியே குதிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் மாஸ்டர் அப்படின்னு. இப்போ லைவா ஒருத்தங்க பண்ணா எப்படி இருக்கும் அதை பண்ணுங்க மாஸ்டர் அப்படிம்பாரு. இது ஒண்ணுதான். இந்த லைவ்ங்கிறதுல வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிருது. என்னன்னா லைவா குதிக்கிறது, புரியுதுங்களா? குதிக்கிறவங்க லைவா குதிச்சா எப்படி குதிப்பாங்க? இப்போ கேபிள் யூஸ் பண்ணாம குதிச்சா என்ன ஸ்பீடு வரும்? அதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணலாம் மாஸ்டர். அது லைவ் மூமெண்ட். அவருக்கு ரொம்ப லைவ் பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ராவாவே இருக்கட்டும். ஆமா, அப்படி ராவாவே இருக்கட்டும் மாஸ்டர். நீங்க சண்டை போடணும்னு போறவன் வந்துட்டு ரெடியா பிளான் பண்ணி நான் ஸ்பின் கிக் அடிப்பேன், நான் இந்த கிக் அடிப்பேன், அந்த கிக் அடிப்பேன்னு போக மாட்டான் இல்லையா? அதுல லைவ் மூமெண்ட் கொடுங்க மாஸ்டர் நான் சொன்னேன். அது அவரோட ஸ்டைலாவே இருக்குது. புரியுதுங்களா? இதனாலதான் நிறைய பேர் என்னன்னா பயந்துரும். நம்ம இப்படி அடிச்சா ஐயோ ஒரிஜினல் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிடும். பட் அந்த மாதிரி இல்ல. அவருக்கு வந்து பார்க்கும்போது ஸ்கிரீன்ல ரியலா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே அந்த பெர்செப்ஷன் கொஞ்சமாவது மாற ஆரம்பிக்குது. பிகாஸ் நாங்க பாலா சாரோட மூவிஸ்ல நாங்க பாக்குறப்போ பாவண்டா அந்த ஹீரோ எத்தனை அடி வாங்கியிருப்பாரோ, பாவம் அந்த ஹீரோயின். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக் வச்சு அடிக்கிற மாதிரிலாம் ஏதோ வந்துச்சுல்ல. ஆக்சுவலி அது டம்மி ஸ்டிக். ஸ்டிக் ரெடி பண்ணி வைப்போம்ல, படத்துக்குன்னு ரெடி பண்ணி வைப்போம், அடிச்சா உடையிற மாதிரி இதெல்லாம் அதை வச்சுதான் அடிக்கிறாரு. பட் இமேஜ் எப்படி வளருது அப்படின்னா, அதான் சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு என்னென்ன நம்ம எங்கேயா போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்தோன்னே பயந்து அப்படி தள்ளி போவாங்க. அப்படி ஒரு இமேஜ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி ஏதோ அப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பாயிருவாங்க. எல்லாருடைய மனநிலையும் அப்படித்தானுங்க. பார்க்கச்சில ஒன்று பார்ப்பாங்க, அப்புறம் பழகினதுக்கு அப்புறம் அட இவ்வளவுதானே அப்படின்னு அந்த மாதிரி கல்லுக்குள் ஈரம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்ன்னு பார்க்குறப்ப நம்ம கோலிவுட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ கோலிவுட்ஸாவது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஓகேப்பா ஒரு மனுஷன் 5 பேரை கூட அடிக்க முடியுன்றது கோலிவுட்டில் கூட நம்ம ஒத்துப்போம். ஆனால் இது நீங்கள் தெலுங்கு அந்த மாதிரி சைட்லலாம் போனால் ஏன் மாஸ்டர் அது அப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி. என்னால் நிறுத்த முடியாத ட்ரெயினை ஏன் நிறுத்துறாங்க தெலுங்கு? இல்லை அப்படி இல்லைங்க சார். இப்போ நம்ம இப்படி பார்த்தோம்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஹாலிவுட்ல கூட தான் இருக்குது. ஒரு எக்ஸ்மேன் ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா புடிச்சு நிப்பாட்டுது, ட்ரெயினை தூக்கி சுத்துது, மிலிட்டரி டேங்கை தூக்கி அடிக்குது. அதையும் நம்ம பிலீவ் பண்ற மாதிரி தான் பார்க்கறோம். என்ன கேரக்டரா அப்படி ஃபீல் பண்ணிடுறாங்க. இவங்க அந்த வெர்ஷன் நீங்க யோசிக்க வேண்டியதானே. ஏன்னா ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட்டுட்டு, ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க சைட்ல இருந்து பார்ப்போம். அவங்க கொஞ்சம் உற்சாகமா கேட்கறாங்க. எதையுமே கேலப்பிங்கா தான் கேட்பாங்க. இப்போ நீங்க ஒரு சாங்னா ஃபுல்லா ஒரு ஆட்டத்தை போடணும் அப்படின்னு இல்லைங்களா? ஒரு குத்து கொல்றது வெட்டுறது கிட்டதுன்னா அப்படி ஒன்று வேணும். அவங்க கொஞ்சம் அந்த வகையில் வளர்ந்துருக்காங்க அவ்வளோதான். எனக்கு எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அந்த ரிசப்ஷன் வந்து பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபார் த ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ்க்கு? இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டே பயங்கர ஆக்ஷனுக்கு ரொம்ப. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 லாங்குவேஜ் பண்ண மாட்டோம். நம்ம இங்கே தமிழில் பண்ணச்சிலையும் ஆக்ஷனுக்கு எப்போவுமே இருக்குது. எப்போவுமே அந்த வரவேற்பு இருக்கிறது. தெலுங்கு போனால் இன்னும் வரவேற்பு. இப்போ நான் சொன்னேன் லூசிஃபர், மாளிகாபுரம்லாம் சொன்னேன். அது எல்லாமே அங்கே அந்த ஆக்ஷனுக்கு மலையாளத்தில் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. நான் கன்னட ஃபிலிம் வந்து 2 ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன். நம்ம அப்பு சார், புனித் சார் கூட, புனித் சார் இருந்தப்போ சக்கரவி, அதுக்கெல்லாம் பெரிய அப்ளாஸ் தான். ஆக்சுவலி எங்கே போனாலும் இப்போ ஹிந்திக்கு போனப்போ இப்போ இவர் கூட ஆனந்தல் ராய் சார் ப்ரொடக்ஷனில் அவர் பேர் என்ன,
ஆயுஷ்மான் குரானா சார். ஓகே. அவரு கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே அந்த ஆக்ஷனை விரும்பத்தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு செட்டை ஒட்டி ஒரு 250 பேர் இருப்பாங்க. 250 பேரோட ரியாக்ஷன் பார்த்தாலே ஒரு லெவலுக்கு புரிஞ்சிடும். ஐயே என்ன இது அப்படின்னு இருக்கும். யாரோ ஒரு லைட் மேன் சொல்லுவார், இல்லை அங்கே இருக்கிறவங்க இந்த கூட. இப்போ பெங்காலியில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார், ஜீத் அப்படின்னு ஒரு சார் இருக்கார். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தா அவங்களே அங்கே மாசாக தான் கேட்குறாங்க. ஓகே. ஏன்னா அவருக்கு அந்த லெவலுக்கு மாஸ் இருக்குது. ஸோ அவர் அடிச்சா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அங்கே. ஓகே. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஆக்ஷனுக்கான வரவேற்பு இருக்க தான் செய்யுது. பட் என்னன்னா நீங்கள் அதை ஃபேக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஃபேக் பண்ணக்கூடாது. ஓகே. அப்படிங்கிறது தான்.